மலேசியாவில் முதன்முறையாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. 93 வயதான மகதிர் முகமது மலேசியாவின் புதிய பிரதமராகிறார். தமிழர்கள் பெருமளவில் வாழும் மலேசியாவில் முதன்முறையாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மலேசியா ஜனநாயக நாடு என்றாலும் அந்த நாடு சுதந்திரம் அடைந்த 1957 61 ஆண்டுகள் 13 பொது தேர்தல்கள் நடந்தும் ஒரு முறை கூட ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதே இல்லை. ஒரே கட்சி தான் ஆண்டிருக்கிறது. நேற்று நடைபெற்ற 14வது பொது தேர்தலில் முதன்முறையாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு எதிர்கட்சி ஆட்சிக்கு வருகிறது. 93 வயதான டாக்டர் மஹதிர் முகமது மலேசியாவின் அடுத்த பிரதமர். மலேசியாவுடைய புதிய பிரதமர் டாக்டர் மஹதிர் இப்ப ஆட்சியை இழந்திருக்கக்கூடிய பாரிசான் நேஷனல் தேசிய முன்னணியுடைய முக்கிய தலைவராக நீண்ட ஆண்டுகள் இருந்தவர். மலேசியாவுடைய பிரதமராக 22 ஆண்டுகள் செயல்பட்டு ஒரு சாதாரண ஒரு மத்திய நாடான மலேசியாவை ஆசிய வரைபடத்தில் முக்கியமான நாடாக மாற்றியவர். உலக பிரசித்தி பெற்ற மலேசிய இரட்டை கோபுரங்கள், மலேசியாவுடைய நிர்வாக தலைநகரம் புத்ரஜயா உள்ளிட்ட வலுவான உட்கட்டமைப்பு வசதிகளை அந்த நாட்டுக்கு கொடுத்தவர். நவீன மலேசியாவின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய டாக்டர் மஹதிர் 93 வயதில் மீண்டும் பிரதமராகிறார். எங்களை பொறுத்த வரைக்கும் மஹதிர் முகமது ஒரு ஜீனியஸ். இதுக்கு முன்னாடி மலேசியா எங்கே இருக்குன்னு கேட்டால் சிங்கப்பூருக்கு மேலே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்த பிற்பாடு அவர் 22 வருஷ ஆட்சியில் மலேசியாவை ஒரு உலக தரத்துக்கு மாற்றினார். எங்களுக்கெல்லாம் இவர் தான் ஒரு விடிவு காலம் தருவார் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கோம். மலேசியாவை இதுவரை ஆண்ட அவரது கட்சி தலைமை மீது அடுக்கடுக்கான ஊழல் புகார்களை கூறி எதிர்கட்சியுடைய முகமாக மாறி மலேசியாவுடைய முதல் ஆட்சி மாற்றத்துக்கு வித்திட்டிருக்கிறார் டாக்டர் மஹதிர் முகமது. 93 வயதுல உலகத்தின் மிக வயதான பிரதமர் என்ற அந்தஸ்தை இந்த வெற்றியின் மூலமாக எட்டுகிறார் டாக்டர் மஹதிர். அவரது தந்தை வழி பூர்வீகம் இந்தியா என்பதும் குறிப்பிடத்தகுந்தது. உங்க எதிர்கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க? அவர் தன்னை மலாய் மக்களுடைய ஏக பிரதிநிதியா காட்டிக்கிறாரு, மாறா அவர் தென்னிந்தியாவில இருந்து வந்தவர் அப்படின்னு. உங்க இந்திய பூர்வீகத்தை ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? இந்தியாவின் எந்த பகுதின்னு சொல்றாங்கன்னு தெரியல. கேரளான்னு சொல்றாங்க. கேரளான்னு சொல்றாங்க. வட இந்தியாவிலிருந்து வந்தோம்ங்கிறாங்க. என் முன்னோர்கள் தென்னிந்தியர்கள் இல்லைன்னு சொல்ல முடியும். வட இந்தியாவிலிருந்து இருக்கலாம், ஆனா அது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. 100 ஆண்டுக்கு மேலா இங்க வந்த இந்தியர்கள், குறிப்பா இஸ்லாமிய இந்தியர்கள், அவர்களோட இந்திய வம்சாவளியை முற்றிலும் மறந்து மலாய் சமூகத்தின் அங்கமா மாறி இருக்காங்க. அவங்கள மலாயர்களா நாங்களும் ஏத்துக்கிறோம். என்னை எப்படி மலாயரா ஏத்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரி. Malay population and we accepted them as Malays, like I am being accepted by Malays as a Malay.